வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 3 விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டா நாங்க கட்சி விட்டு போயிருவோம்னு பயமுறுத்துறது ஒரு டீம். அடுத்தது பாத்தீங்கன்னா, விஜய் தான் எனக்கு போன் போட்டு திருச்சி கிழக்குல நிக்க சொன்னாருன்னு சொன்ன ஒரு கட்சி தலைவர். மூணாவதா நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவரை எப்படியும் திருச்சி கிழக்குல நிறுத்தி நாங்க வின் பண்ணி காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கா டீம் ஒன்று பேசியிருக்காங்க. மொத்தம் இந்த 3 வீடியோக்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்கே தெரியல QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்ச உதவுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எதுக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழ்நாட்டினோட அரசியலுக்கு சரியா பொருந்தது அப்படின்னு சொல்லியே நம்ம பார்ப்போம். எதனால இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரே ஒரு காரணத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு டீம் இருக்கு அதிமுகவில். அதே SP வேலுமணி CV சண்முகம் தலைமையில ஒரு டீம் இருக்கு அதிமுகவில். இந்த 2 டீமும் ஒன்று சேருமா சேராதாங்கிறது அது அப்புறம் பார்ப்போம். அது வேற வீடியோ. இந்த வீடியோல இந்த எடப்பாடி தலைமையிலான வீடியோ அதிமுகவோட பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு. CV சண்முகம் அண்ட் வேலுமணி அவங்க டீம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு பெரும்பான்மை நிரூபிக்கும் போது. சரி, ஓகே, இதுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறீங்களா? ஓகே, CBM அப்படிங்கிற கட்சி உங்களுக்கு தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதனுடைய தமிழ்நாடு தலைவர் பே சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி என்னன்னு சிம்பிளா சின்னதா ஒரு கிளிப் நான் இங்க போடுறேன். இதை நீங்க பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அதாவது நீங்க அதிமுகவில் இருக்கிறவங்கள உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம். என்னன்னா, நீங்க உள்ள ஒண்ணு ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா அவங்கள சேர்த்துக்கிறதுக்குள்ள விடுங்க. எங்களுக்கு தேவை 5 வருஷம் ஆட்சி செய்யணும். நீங்க உங்களுக்கு நீங்க வெளியிருந்து இன்னைக்கு பாருங்க பரிசீலனை பண்றேன்னு சொல்றீங்க. இதே நான் ஏதாவது ஒரு முரணா உங்க திமுகவுக்கு முரணா ஏதோ செஞ்சேன்னா நீங்க கண்டு போக மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? ஒரு நிச்சயமே கிடையாது. அதாவது தாராளமா பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுக்கான அஸ்திவாரம் தான் போட்டிருக்காரு பே சண்முகம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியிலிருந்து நீங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த டைம்ல எங்களுக்கு உதவுனது உண்மைதான். நான் இல்லைன்னா அதை மறுக்கவே கிடையாது. அதுக்காக நாங்க அதிமுகவை ஏன் சேர்த்தக்கூடாதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு பெரும்பான்மை வேணும்பா. நீங்க ஒருவேளை திமுக மேல அதிகாரத்தை நாங்க செலுத்தும் போது நீங்க தலைமை சொல்றதான் கேட்பீங்க. நாங்க இன்னைக்கும் திமுகவில் இருந்து தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இது எப்படியே நாங்க திமுகவில் இருந்தா நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும், நிபந்தனையற்ற ஆதரவு, எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம்னு சொல்லும் போதே விஜய் அண்ணா உஷாராயிட்டார். அதனாலதான் அதிமுக MLAக்கள் இந்த பக்கம் வர்றத அவர் வேண்டான்னு சொல்லல, ஏத்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி மணி அடிச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக கிட்டத்தட்ட விஜயண்ணனுடைய கூட்டு வைக்கிறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு நேத்து பேசின விஷயத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாமக கிட்டத்தட்ட விஜயண்ணன் எப்ப சொடுக்கு போட்டாலும் பாமக சடார்னு 4 MLAக்கள் தாவேகால இறங்குவாங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேற்றைய தினம் அவர் பேசின பேச்சு அந்த மாதிரி தரமான பேச்சு. அதுதான் உண்மையான அரசியல்வாதி. நல்ல ஒரு உண்மையிலே சொல்றேன், அன்புமணி அண்ணனே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அரசியல சில முரண்கள் இந்த ஜாதி கட்சி அது இதுன்னு இருந்தா கூட அன்புமணி அண்ணன் அப்படிங்கிறவர் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். அவர் டீசென்டான பொலிட்டிஷியன், அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். அது போல இன்னைக்கு CBM சொன்ன இந்த விஷயத்த மறுபரிசீலனை செய்யறேன்னு சொல்றத அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லும், CBI சொல்லும். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமாவளவன் சொல்லுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லிம் லீக் சொல்லும். இந்த 4 கட்சிகளும் கிட்டத்தட்ட அவங்களோட நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறேன்னு சொன்னாவே நாங்க விலக போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இவங்க வெளியிலிருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லும் போதே விஜயண்ணன் மனசுல டங்குன்னு ஒரு பெல் அடிச்சிருக்கும். ஏன்னா இவங்க எண்ணினாலும் நம்மளுக்கு தலைமையில இருக்கிற கத்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான்
அதிமுகவோட கூட்டணி வைக்கலனாலும் அந்த எம்எல்ஏக்களை பாதி எடுத்தது காரணம் தான். அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது. நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க தான் வெளியில இருந்தானே ஆதரவு கொடுக்குறீங்க. ஒருவேளை நான் திமுக இல்லப்பா, எங்களுக்கு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடு, நான் உள்ள வரேன், வாங்க, யார் வேண்டாம்னா நீங்க 4 கட்சி வாங்க, 4 அமைச்சர் பதவி கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க இனிமேல் எங்கேயும் போகல, தாவைக்கால இருக்கிறோம்னு சொல்லுங்க. நாங்க ஏன் போய் அதிமுகவில் கேட்க போறோம்? விஜயண்ணா கேட்பாரா? கேட்க மாட்டார். இதுதான் நியாயமான ஒரு கொஸ்டின். இப்படிதான் அரசியல் எடுத்துட்டு போகணும். வேற வழியே கிடையாது. இந்த பக்கம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் விஜயனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுனால இந்த பக்கம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு அதிமுக வந்துருச்சுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திருமாவளவன், அப்புறம் அண்ணன் திருமாவளவன், அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து வரும். ஏன்னா நாளைக்கு நம்ம சேர முடியாது, ஒருவேளை திமுக கிட்ட பிச்சுக்கிட்டு நாம இங்க சேர முடியாதுங்கிற ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருக்குது. அதனாலதான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இதுதாங்க அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது சேரவும் மாட்டாங்க, சேர்றவங்களையும் இவங்க எதிர்ப்பாங்க. இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு? இது நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் ஆபத்தில் உதவுனது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீங்க ஏன் ஒரு அமைச்சர் பதவி கேட்டு நீங்க தாராளமா கேட்டு அவர்கிட்ட நீங்க போராடலாமே, யாரும் வேண்டாம்லாம் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. உண்மையிலே சொல்றேன், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நல்ல ஒரு தாவேக்காவுக்கு, வேற எந்த தாவேக்காவோட ஆட்சியை முடிச்சிடலாம் இன்னும் 6 மாசம் 5 மாசம் அப்படிங்கிற இந்த அர்த்தமெட்டிக் கணக்கு, மேத்தமெட்டிக் கணக்கெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவை நான் 5 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இல்லைன்னா கூட, சப்போஸ் நீங்க இருங்க, நீங்க இருந்தா நல்லதுதான், நீங்க இல்லைன்னா கூட ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வரேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, 2வது வீடியோவா நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திருச்சி கிழக்குல விஜய் என்னதான் போன் போட்டு நிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அண்ணன் தான் சொன்னாரு. அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் என்ன திருச்சி கிழக்குல போன் போட்டு நீங்க நில்லுங்க, நீங்க நின்னா கரெக்டா இருக்கும், நீங்க தான் அங்க காட்டு மன்னர் கோயில நிக்கல, அந்த வாய்ப்பை திருச்சி கிழக்குல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் சொன்னதாக ஒரு வலைதளத்துல ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அது எந்த மாதிரி உண்மைன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே அப்படி நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜயன் திருமாவளவன் ரொம்ப நேசிக்கிறாருன்னு தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிகளை நேசிக்கிறத விட திருமாவளவன் பெசலா நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இடம் ஆதவர்ஜன் அங்க இருக்கிறதுனால, திருமாவளவன் நீங்க எப்படியும் நம்ம கட்சிக்குள்ள இணைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நீண்ட காலமா போராடிட்டு இருக்காரு. ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் வராத காரணம், அன்னைக்கு அவர் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு திருமாவளவனும் விஜயும் ஒன்று சேர்ந்து பயணிச்சிருப்பாங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை சப்போஸ் அந்த இடத்துல திருமாவளவனை நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற கேண்டிடேட்டே தேவையில்லை, கண்டிப்பா டெஃபினட்டா அவர் தான் ஜெயிப்பாரு. வேற எந்த கொம்பனினாலும் சரி ஜெயிக்கவே முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு இன்னொருத்தரையும் சஜஷன் பண்ணிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, சகாயம் ஐஏஎஸ் அவர்களை அந்த இடத்துல நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களை நிறுத்தினாலும் கண்டிப்பா அதுக்கு அந்த சரியான கேண்டிடேட் அவர் தான். இவங்க 2 பேர்த்துல யார் நின்னாலும் கண்ணை மூடிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இருக்காங்க. இப்ப விஜயனை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பத்தி நான் ஒன்றும் பெசலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா தீர்க்கமா ஒரு முடிவு எடுப்பாரு. யார் வச்சும் கேட்க மாட்டார். அவர் தான் அவரோட பெசலே. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர், நான் செயல்ல மட்டும் தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பார். சரி, ஓகே. நம்ம 3வதா வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த 3வது வீடியோ தான் முக்கியமான வீடியோ. அதாவது ஏற்கனவே தலைவர் ஒரு இடத்துல தோந்துட்டார். எங்கன்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர்ல தோந்துட்டார், சென்னை கொளத்தூர்ல. அவரை கூட்டிட்டு போய் மீண்டும் திருச்சி கிழக்கில் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது ஏதாவது ஒரு மன நிம்மதியோடு இருக்க விடுறதுக்கு ஐடியா பண்றாங்களா, இல்ல மன உளைச்சல் பண்றதுக்காக பண்றாங்களா, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வேற யாராச்சும் நின்று தோந்துட்டா பிரச்சனை இல்லை, ஐயாவே நின்று தோந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. நான் என் மனசுபடி சொல்றேன். அதனால அது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது நான் விஜய் அவர்கள் நின்ன அந்த தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு அந்த தொகுதி எம்டியா இருக்கு, அந்த தொகுதிக்கு நிக்க வேண்டிய இப்ப ஆட்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. திருச்சி கிழக்குல டெஃபினட்டா சொல்றேன், தாவேக்கா தான் ஜெயிக்கும்.
அது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களே எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நல்ல கேண்டிடேட் அவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெஃபினட்டா சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல முக்கியமான பொறுப்பு எடுக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கானுடைய நிலைப்பாட்டை 6 மாசத்துல போயிரும், 4 மாசத்துல போயிரும், 3 மாசத்துல போயிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாயடைக்கும் வண்ணமாக தொடர்ந்து அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல. அதாவது திருச்சி கிழக்குலையும் ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போமே யார் தான் ஜெயிக்க போறாங்கன்னு. ஐயா ஸ்டாலின் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், திருமாவளவன் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், சகாயம் ஐயா ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், வேற சுயாட்சின்னு ஒருத்தர் ஜெயிச்சா கூட நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஆனா இருந்தாலும் தாவேக்காவோட மோதும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா மோதுங்க. இத்தனை நாள் வந்து தாவேக்காக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, என்ன கெபாசிட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு, தாவேக்காங்கிறது ஒரு ஆலமரமா வளரப்போகுது. அது மட்டும் எந்த மாற்றுக்கருன்னு கிடையாது. அந்த ஆலமரத்தின் அடிவேர் வந்து விஜயண்ணன் தான். அந்த முகமே விஜயண்ணன் தான், அந்த விதையே விஜயண்ணன் தான். விஜயண்ணனை தாண்டி தாவேக்கால வேற யாராச்சும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நம்மளுக்கு யாருமே தெரியாது. இவங்களை எல்லாம் சும்மா நம்ம வேடிக்கை பார்த்த ஆளுங்க தான். ஆனா விஜயண்ணன் முகம் மட்டும்தான் தாவேக்கால் வந்து ஒரே ஒரு ஆள், அவ்வளவுதான் மொத்த சொல்லி முடிச்சிருக்காரு மனுஷன். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.